வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. திம்பம் மலைப்பாதையில் இரவு 9 மணிக்கு மேல் கார், இலகுரக மற்றும் தனியார் பேருந்துகள் செல்ல வனத்துறை திடீர் தடை. காராப்பள்ளம் வன சோதனை சாவடியில் 250 விவசாயிகள் முற்றுகை போராட்டம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் திம்பம் ஆசனூர் வனப்பகுதியின் மத்தியில் திண்டுக்கல்லில் இருந்து பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை செல்கிறது. இதில் திம்பம் மலைப்பாதை 27 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டுள்ளதால் அதிக பாரம் ஏற்றும் லாரிகளால் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. அடிக்கடி நடக்கும் போக்குவரத்து பாதிப்பை தடுக்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு லாரி உரிமையாளர்களிடம் கலந்தாய்வு கூட்டம் நடத்தி 12 சக்கர லாரிகளுக்கு மேல் உள்ள லாரிகளுக்கு தடை விதித்தும் 12 சக்கர வாகனங்கள் மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை பயணிக்க தடை விதித்தும் அமல்படுத்தப்பட்டது. இலகுரக வாகனங்களான காய்கறி வேன், பிக்கப் வேன், பால் வேன் மற்றும் மினி டெம்போ இரவு 9 மணிக்கு மேல் செல்ல தடை விதிக்கப்பட்டது. தமிழக கர்நாடக எல்லை காரப்பள்ளம் வன சோதனை சாவடி வழியாக திம்பம் மலைப்பாதையில் செல்ல வனத்துறை அனுமதி மறுத்துள்ளனர். திடீரென எந்த அறிவிப்பும் இல்லாமல் அனைத்து வாகனங்களையும் தடை செய்துள்ளதால் தொலைதூரத்திலிருந்து கார் மற்றும் தனியார் பேருந்து மூலம் வந்த பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குழந்தைகளை வைத்துக் கொண்டு உணவு கூட இல்லாமல் கடும் அவதிப்பட்டனர். இதையறிந்த தாளவாடியைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காராப்பள்ளம் சோதனை சாவடியில் இரவு ஆசனூர் புலிகள் காப்பக இயக்குநர் குமிலி வெங்கட அல்லப்ப நாயுடுவை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற போராட்டத்தில் தாளவாடியில் இருந்து வரும் காய்கறி, பால் லாரி மற்றும் கார்கள் 24 மணி நேரமும் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் முன்வைத்தனர். இதில் 10 நாட்களுக்கு இரவு 11 மணி வரை காய்கறி வாகனங்கள் அனுமதிக்கப்படும் எனவும் கார்கள் வழக்கம் போல செல்லலாம் எனவும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் விவசாயிகள் கலந்து பேசி பொதுமக்கள் பாதிக்கப்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை அடுத்து முற்றுகை போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சாம்ராஜ் நகர் வழித்தடம் தான் நாங்கள் தாளவாடி பகுதிக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு இங்கே அனைத்து விவசாய பொருட்களும் இந்த வழியாக தான் போகிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, பக்கத்து எல்லையான கர்நாடகாவிலிருந்தும் கீழே சத்தியமங்கலம், கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், ஈரோடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய காய்கறி பூரா அங்கே தான் விற்பனைக்கு போகுது. இந்த விற்பனைக்கு உண்டானதுக்கு எங்கள் இந்த போக்குவரத்து வழித்தடை 6 to 6 பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க. இந்த பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் இதுக்காக இங்கே இல்லைங்க, எங்களுக்கு காய்கறி வண்டியை அலோவ் பண்ணணும், கார்கள் அலோவ் பண்ணணும். நாங்கள் வசிச்சுட்டு இருக்கிறது தாளவாடி பகுதி தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த ஒருங்கிணைந்த பகுதி. எங்களுக்கு வேறு வழித்தடம் கிடையாது. எங்களுக்கு இதை அனுமதிச்சு தான் ஆகணுங்கிற கோரிக்கை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ரெவன்யூ துறையிலிருந்து இத்தனை பேர் இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறோம். இரு மாநில எல்லைக்கு நடுவே கூடியிருக்கிறோம். ரெவன்யூ துறையிலிருந்து எங்களை யாருமே இது முடிய சந்திக்கலை. தாசில்தார் தாளவாடி வட்டாட்சியர் அவர் எங்களை இது முடிய அந்த சந்திக்கலை. இது இந்த மாதிரி ஒரு இழிவான ஒரு செயலை ஒரு தனித்தீவாக தாளவாடி பாவிக்கிறது சரியில்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.